வாழ்க வளமுடன். இன்றைக்கு என்ன, எல்லாம் ஸ்கூலுக்கு லீவ் விட்டாச்சு. 12th படிக்கிற பசங்களாம் அடுத்து இது காலேஜுக்கு போகிறதுக்கோ நீட் தேர்வு எழுதுறதுக்கு இதெல்லாம் படிக்கிறதுக்கு போயிடுங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, வீட்டு வசதி காரணமாக பிள்ளைகளை வேலைக்கு அனுப்புகிறார்கள். இதுபோல் அவரவர்கள் சூழ்நிலைக்கேற்ற போல் இந்த ஒரு மாத லீவில் பசங்களை யூஸ் பண்ணுறாங்க. ஒரு நாள் என்ன பண்ணால், கிராமத்தில் இருக்கிறவங்க ஒரு பாட்டி போதும், அந்த இடத்துல அங்கே ஏரி குளம்லாம் இருக்குல்ல, அங்கே பெண் பிள்ளைங்களாம் துணி துவைச்சிக்கின்னு நீச்சல் அடித்து நான் அந்த வேலையை தான் பார்க்கேன். ஏன்னா வாரத்துக்கு ஒரு நாள் லீவ் ஆச்சு, அதனால எப்படின்னு அரை நாள் வேஸ்ட் பண்ணுவாங்க. வேஸ்ட் பண்ண சொல்ல அந்த பாட்டி ஒரு நாள் வரும், வெளியூர்லேருந்து வரும். வந்த உடனே என்ன பட்டி தேடுறேன் அப்படின்னும், இல்லடி இங்கே தொலைச்சிட்ட ஒன்று அதை தேடுறேன் அப்படின்னு. என்ன தொலைச்சிட்டுன்னா, நான் சொன்னால் உனக்கு புரிய போகுது, புரிஞ்சாலும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி செய்ய மாட்டீங்க அப்படின்னு. ஏதோ நீ இதுன்றதுக்கு எங்களுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்கோசம் நீ இது மாதிரி பேசுகிறியான்னா, இல்லை நான் அனுபவிச்சது தான் நான் பேசுகிறேன் அப்படின்னும். அப்போ என்ன தான் சொல்லுங்கள் அப்படின்னும். நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னா, அப்போ நான் உங்களை விட மாட்டேன், சொன்னால் தான் நான் உங்களை விடுவேன்னு சொல்லிட்டு நாங்களும் தேடித்தரோம் அப்படின்னு. சரி, புரிய தன்மை இருந்தால் நீங்கள் கேட்டுக்குங்க அப்படின்னும். அப்படியா, சரி. அப்போ என்ன பண்ணுறீங்க, இப்போ எல்லாம் விளையாடுறீங்கள, நீச்சல் அடிக்கிறீங்களா, எப்போ வந்தீங்க நீங்கள்? காலையில் வந்தீங்க. இப்போ மதியம் 1 மணி ஆயிடுச்சு, இது வரைக்கும் நீங்கள் வீட்டுக்கு போகல. வீட்டுக்கு போகலன்னா என்ன நினைப்பாங்க, அம்மா என்னடா எவ்வளோ நேரம் இதுன்றாங்களே அப்படின்னு நினைப்பாங்க. நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் இது மாதிரி பண்ணுறீங்க. நான் அந்த காலத்தில் என்ன பண்ணுவேன், இது மாதிரி எல்லாம் குளத்துக்கு எங்கெங்கே தண்ணி இருக்கோ அங்கெல்லாம் போய் விளையாடுவேன் தவிர ஸ்கூல் போன்ற எண்ணம் எனக்கு இல்லை. நான் செல்லமாக வளர்ந்ததால் அப்பாவையும் எங்களை அனுப்பலை ஸ்கூலுக்கு. போனாலும் நான் போக மாட்டேன், அதனால் அவங்க விட்டுட்டாங்க. நீங்கள் உங்களை இப்போ படிக்க வைக்கிறாங்க, நீங்கள் போகிறீங்க, இல்லை சொல்ல. வாரத்துக்கு ஒரு நாள் தானே ஜாலியாக இருக்கணுன்றீங்க. இன்றைக்கி நீங்கள் ஒரு நாள் ஜாலியாக இருக்கிறது தான் நாளைக்கு அதே சோம்பேறித்தனம் வரும். நாளைக்கு செஞ்சிக்கலான்றது அது மாதிரி இருக்கக்கூடாது. எந்த வேலை எப்போ செய்யணுன்றதை மட்டும் கரெக்டாக குறிக்கோளாக வச்சுக்குங்க அப்படின்னு. அது மாதிரி நான் இன்றைக்கி வைக்காத முடியாது. நான் கஷ்டப்பட்டு இன்றைக்கி பாரு, நான் தனியாக கொந்தறேன், எங்கள் அப்பா அம்மா இல்லை, எதுவும் இல்லை. ஆனால் தொலைச்சது எந்த இடம்? இந்த இடம் தான். அது மாதிரி நீங்கள் தொலைக்காதீங்க. இந்த இப்போ வேலை முடிஞ்சதான் நேராக வீட்டுக்கு போயிட்டு அம்மாவுக்கு வேண்டிய ஹெல்ப் பண்ணுங்க. அடுத்த வேலை என்னன்றதை யோசனை பண்ணி செய்யுங்க. இப்போ தாய்மாருக்கு சொல்கிறேன், என்னென்ன பசங்க லீவில் பெண் பிள்ளைங்களை வெளியே அனுப்ப மாட்டேங்க, நாங்கள் வீட்டில் தான் வச்சுருப்பேன் அப்படின்றீங்களா? ஓகே, இல்லைன்னு சொல்ல. அவங்களுக்கு வீட்டில் என்ன அந்த காலத்தில் என்னென்ன விளையாட்டு செஞ்சாங்க எல்லாம் பெரியவங்களாம், அதெல்லாம் செய்வே தானே ஆரோக்கியமாக இருந்தாங்க. ஒன்று ஓடி பிடிச்ச விளையாட்டு, ஓட்டப்பந்தயம் வைப்பாங்க, நொண்டி ஆட்டம் ஆடுவாங்க, என்ன அது மாதிரி பல்லாங்குழி, இன்னும் என்னென்ன இருக்குது இது சொல்லுவாங்கள கிரிக்கெட்டு. பசங்க பால் ஆடுவோம், ரிங் ஆடுவாங்க அப்போலாம். இப்போ ஆடுறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ரிங்கு ஆடுறது லேடிஸுக்கு தான் இது. அது ஆடுவாங்க, எல்லாமே ஆடுவாங்க. கடைசியில் இந்த ஜென்ஸாக இருந்தால் கோணி பந்தயம்லாம் வைப்பாங்க. அவங்களுக்கு கோணியில் இது விட்டு நடந்து போகணும். அது மாதிரி எல்லாம் எதுக்குன்னா அதெல்லாம் ஞாபக சக்தி வர்றதுக்கு. அந்த ஒரு வாட்டி இது பண்ணோம்னா நம்ம எப்படி இருக்கணும், ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல. அப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வளர விடுங்க. அவங்க இஷ்டத்துக்கு மாதிரி நீங்கள் செஞ்சு அவங்க எது கேட்குறாங்களோ வாங்கி கொடுத்து இது. சிலர் ஓவியம் வரைகிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அவங்களுக்கு பெயிண்ட் வாங்கி கொடுங்க. ஏங்க அதுக்கெல்லாம் என்கிட்ட வசதி அட்லீஸ்ட் ஒரு பென்சில் இல்லை, அவனை அந்த இடத்துக்கு போக சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு கூட கொடுக்கலாம்ல, ஹெல்ப் பண்ணலாம்ல, அதுக்கு சொல்கிறேன். அது மாதிரி விளையாட விடுங்க. இப்போ நல்லா என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்கூலில் எலுமிச்சம் வச்சு வருஷம் ஆண்டு வேலை போட்டி வைப்பாங்க. அப்போ எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, கடைசி இந்த மியூசிக்கல் சேர்லாம் விட்டுருவோம், முடிஞ்சிடும். லாஸ்ட்டு எது வைப்பாங்கன்னா எலுமிச்சம்பழம் ஸ்பூனில் கொடுத்து போங்கன்னுவாங்க. லேடிஸுக்கு வேறு, ஜென்ஸுக்கு வேறு. அது என்ன பண்ணுவாங்க, ஓடும்போது எத்தனை நிமிஷத்தில் யார் ஃபஸ்ட் ஓடுறாங்களோ அவங்களுக்கு ப்ரைஸ். அப்போல்லாம் என்ன ஒரு டப்பா தான் கொடுப்பாங்க. அது கூட என்ன டப்பா, பிளாஸ்டிக் டப்பா. அது எதுக்குலாம் அதெல்லாம் செய்தாங்கன்னா ஞாபக சக்தி தான். அப்போ ஸ்கூலில் எடுத்துகிட்டு போகும்போது உங்கள் எண்ணம் எப்படி இருக்கும், பால் எங்கே விழுந்துருக்கும், ஸ்பூன் எங்கே திரும்பணும், எண்ணங்கள் மொத்தம் கண்ணு எதிர்க்கிற இது கூட தெரியாது. அந்த எண்ணம் உங்களை அப்படியே இது பண்ணும், ஒரு நிலைப்படுத்தும். அப்போ நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக போய் சேர்ந்துருவீங்க. அது மாதிரி தாங்க நீங்கள் இப்போ படிக்கும்போது இந்த ஒரு மாதம் இதில் அவங்களுக்கு பிடிச்ச விளையாட்டோ இல்லை ட்ராயிங் வரைகிறதோ
இல்லை சிலர் பக்கத்தில் ஒரு பொண்ணு என்ன பண்ணுது, மற்ற பசங்களுக்கு டியூஷன் எடுக்குது. அது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச அறிவை கல்வியை இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுங்க. அதுவும் ஒரு பெனிஃபிட்டு தான். இதெல்லாம் ஒரு அம்மாவாக இருக்கிற நீங்கள் வந்து உன் பிள்ளைகளுக்கு சொல்லுவோங்க. பிள்ளைங்க எல்லாம் டேலண்ட்டுன்னா அவங்களுக்கு இது ஒரு கொடு, நீ ஒரு ஃப்ரீயாக செய்யணும். கல்வி தானம் வந்து ரொம்ப கஷ்டம், யாரும் அந்த அளவுக்கு கொடுக்க மாட்டாங்க. காசு கொடுத்தா தான் சொல்லித்தரேன்றாங்க டியூஷனில். அதை நீங்கள் தானமாக பண்ணுங்கள். நீங்கள் வசதியாகிறீங்கள, அதெல்லாம் உங்கள் குழந்தைங்களை வச்சு நீங்கள் இதை வந்து ஃப்ரீயாக சொல்லிக் கொடு. அப்போ அது பாஸ் பண்ணால் அவங்க பரம்பரைக்கே எவ்வளோ இது கிடைக்கும். அந்த புண்ணியமத்தை யார்? உங்களுக்கு தானே. அதனால் இந்த ஒரு மாதம் லீவை வேஸ்ட் ஆக்காமல், அந்த பாட்டி எவ்வளோ கஷ்டப்படுது அன்றைக்கி விட்டு இதுவே நீ தேடுறேன்னு, அது மாதிரி நீங்கள் இன்றைக்கி விட்டுடாதீங்க, பின்னாடி தேடாதீங்க. அவங்களும் பெண்களாக இருக்கட்டும் ஆண்களோட அவங்களுக்கு என்ன தோன்றதோ இந்த ஒரு மாதம் லீவில் வெளியே சுற்றாமல் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. முடிஞ்ச இயற்கை காட்சி போய் பாருங்கள். காசு மாலுக்கெல்லாம் போனால் காசு கொடுத்து இது பண்ணுறீங்க. இயற்கைக்கு போனால் காசு செலவில்லை, அது உங்களுக்கு ஆக்சிஜன் கொடுத்து உங்களை நல்லபடியாக வச்சுக்குது. அப்போ எப்படி டூர் போகணும் நீங்களே டிசைட் பண்ணி கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.